சொல்லுங்க திரு செங்கை பத்மநாபன். குதிரை பேரத்தால தான் இந்த ஆட்சிங்கிற ஒரு குதிரையை ஓட்டணும்னு நினைக்கிறாங்களா? அதை பேசுகிற தார்மீக தகுதியும் உரிமையும் இல்லை சார் அவங்களுக்கு. ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு எதுக்கு கவர்னர்னு கேட்ட ஒரு கட்சி 3 ஷிஃப்ட் போட்டு அங்கேயே உட்காந்துருக்காங்க. மனு மேலே மனு கொடுத்துட்டு எதிர்கட்சியாக வரும்போது அவங்களுக்கு கவர்னர் வந்து பெரிய பிரதமராக தெரிவார், ஜனாதிபதியாக தெரிவார். ஆளுங்கட்சியாக வரும்போது அவர் உதாசீனமாக தெரிவார், ஆடு தாடின்னு வாங்க. சரி, அந்த ஷிஃப்ட் மாற்றுறதுக்காக ஒரு பக்கம் இருக்கட்டும், ஷிஃப்ட் போட்டு பார்க்குற கதை. தயவு செய்து நீங்கள் நல்ல ஒரு அருமையான கேள்வி, அதுக்கு அவர் மழுப்பில் பதில் சொன்னார். எப்போவுமே அவர் வந்து நையாண்டி நக்கலுமாக ஒரு நையாண்டியாக பேசுவார். ஆனால் இவ்வளோ பெரிய தோல்விக்கு பிறகு அது கண்டினியூ ஆகுதுன்னா கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. அது அவரோட இயல்பாக கூட இயல்புன்ற கருத்தை தான் சொல்கிறேன் கண்டி தனிப்பட்ட விமர்சனம் அல்ல. அதே சமயத்தில் தயவு செஞ்சு காரை செல்வராஜ் அவர்கள் சொன்னது போல அவர்களுடைய கட்சியினுடைய 2 MP சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு இடைக்கால ஒரு ஒப்பந்தம், அந்த தேர்தல் ஒப்பந்தத்தில் உதயசூரியனை நான் நிற்கிறேன், அவ்வளோதான் மேட்ரு. மற்றபடிக்கு இவங்களுடைய எம்எல்ஏ கூட்டம் கூட்டினாங்க தேர்தலுக்கு அப்புறம். அதில் இவங்க IML இவங்க கூப்பிட்டாங்களா, கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்டாங்களா, காங்கிரஸ் கூப்பிட்டாங்களா, இல்லை மதிமுக எம்எல்ஏ கூப்பிட்டாங்களா? அது இல்லை. இருந்தாலும் உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க. ஜவஹர்லாவும் அதனுடைய அந்த வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இனிமேல் எந்த காலத்திலையும் நாங்கள் வந்து அந்த சின்னத்தில் நிற்க மாட்டோன்னு. தயவு செய்து நீ கரெக்டாக கேட்டீங்க. எங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குது, நடுவுற மீனில் கழுவுற மீனில் நடுவுற மீன் மாதிரி நடுவுற. ஆனால் மிகப்பெரிய ஆதாயம் இவங்களுக்கு இருக்கு. ஆளுங்கட்சியை இவர்கள் பலவீனப்படுத்துவதற்கு அந்த 2 MLA குதிரை பேரம் பேசிருக்காங்கன்னு சொன்னா அதை மறுக்க முடியுமா? கேள்வி நம்பர் 1. சரி, அவங்க மேல குற்றம் இருக்கு. இவங்க எதுக்கு மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா பண்ண சொல்லி அவங்கள வந்து ஜெயிக்க வைக்கிறேங்கிற உறுதிமொழி இவங்களுக்கு எது கொடுக்கணும்? உங்களுக்கு என்ன வேலை? ராஜினாமான்ற பிரச்சனையே கிடையாது சார். நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு 108 106 MLA இருக்கு. இன்னும் அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு இத்தனை சீட்டு தேவை. அதுக்கு தானாக ஒவ்வொருத்தரா வராங்க. காங்கிரஸ்ல தானாக தான் வருது. அதுல மாற்று விட்டுருங்க, நான் ராஜினாமா பண்றதை கேட்கிறேன். நான் சொல்றது அடுத்த கட்சி, சில கட்சிகள் அந்த கட்சியினுடைய சின்னத்துல நின்னதுனால அவங்க தானா வந்துட்டாங்க. இவர்களுக்கு ஒரு சங்கடம் இருக்கு, அறிந்தோ அறியாமலோ ஒரு பிழை. மாற்று கட்சியினுடைய சின்னத்துல இவங்க வெற்றி பெற்றதுனால யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த ஆட்சி, இந்த 50 நாள் ஆட்சி, இது 2 மாத ஆட்சி, 1 மாத ஆட்சி, 15 நாள் ஆட்சி மக்கள் ஆட்சியா இருக்கு. லஞ்சம் ஒழிப்பு இல்லாத ஆட்சியா இருக்கு, போதையை ஒழிக்கிற ஆட்சியா இருக்கு, அத்தனை நேர்கூறுகளும் இருக்கு. இது ஏன் நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து ஆதரவுக்கு கூடாது என்ற நல்லெண்ணத்தோட வருவதை குதிரை பேரம் என்று பேசுவது. அப்படிலாம் பார்த்தா கடந்த காலத்தில் இந்த MLA அவங்க தூக்கியிருக்காங்க, கண்ணப்பண்ண தூக்கியிருக்காங்க. கண்ணாடி அறையிலிருந்து கல்லெறியது மிகப்பெரிய தப்பு சார். அது மட்டும் தூக்கியிருக்காங்க. ஏன் அதை இயல்பா போய் சேர்ந்தாங்க? கூட்டணி புடலங்கா பத்தி பேசுறாருல என்னுடைய சகோதரர், ஒன்று சொல்றேன். என்ன கூட்டணி? பிஜேபி வந்து மதவாதம் பேசிட்டு இன்னைக்கு வெளிப்படையா சொல்றாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாரு, எங்களுடைய திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஆவார்னு. மத்திய அமைச்சர் இவங்க தலைவரா சிஎம் பிரைம் மினிஸ்டர் பிஜேபி 6 மாசத்துல யாரு சார் இருப்பாங்க சார்? இந்த வாய் ஜாலத்துல நிறுத்துங்க சார். அதனால தான் சார் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. நீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் தெரியும், சும்மா இருங்க. நான் என்ன சொல்றேன்னா, சார் உங்களை பத்தி நீங்க அவ்வளவு தூய்மையான சக்தியா இருந்ததுன்னா நீங்க என்ன சொல்றீங்க? 6 மாதம் எங்க ஆள் மத்திய அமைச்சர் ஆவாருன்னு சொல்லுங்க திருச்சி சிவா, நான் ஏற்கிறேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? 6 மாசத்துல எங்க சிஎம் ஆயிடுவார், ஜிபுபா போட்டு இவரு வந்து சட்ட மினிஸ்டர் ஆவார். அப்ப நேரடியா நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களுடைய கொள்கை போடலங்க எதுவும் கிடையாது. நாங்க எங்களுடைய ஆதரவு வந்து திமுக அதிமுக கூட்டணியோட நாங்க அங்க போறோம். அதை பத்தி பேசாதீங்க. அதே தாவேகா திரு விஜய் அவர்கள் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்னார்ல, அப்ப அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியோட இவர் எப்படி கூட இருக்க முடியும்? கல்லாப்பெட்டி கூட்டணின்றது ஒட்டுமொத்த கட்சியை சொல்றது சார். இது இங்க வர்றது தனி நபர்கள் சார். தனி நபரையும் கட்சிக்கு தயவு செஞ்சு எந்த தனி நபர்கள் வர்றாங்க? அது வந்து கல்லாப்பெட்டி கூட்டணின்றது ஒரு கட்சியை சொல்றேன். எந்த கட்சி? அது அதிமுக கட்சியை சொல்றாரு. அப்படி சொல்லல, திமுகவோடு இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டி கூட்டணிங்கிறாரு. அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியில யார் இருந்தா? காங்கிரஸ் இருந்தாங்க, கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க, விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்க, IUML இருந்தாங்க, மதிமுக இருந்தாங்க. இப்ப அதே கல்லாப்பெட்டி இப்ப விஜய் கிட்ட இருக்கு. நான் என்ன சொல்றேன், இல்ல இப்ப திரு விஜய் அவர்கள் பேசக்கூடாது. அந்த கட்சியாவே இங்க வந்துட்டாங்க. அவங்க தேர்தலுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். ஏதோ ஒரு எல்லாமே ஒண்ணுதாங்க. ஆமாங்க, நான் தயவு செய்து சொல்றேன். சரி, நான் என்ன சொல்றேன், ஒரு சில நல்ல காரியங்களை செய்யும் பொழுது, சில நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சில
மருந்தை நான் சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆமா. மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னாரு, ஒரு நல்ல ஃபைல கையெழுத்து போடுவதற்கு ஒரு 4-5 தவறான கட்சி கிட்ட நான் காம்ப்ரமைஸ் ஆகணும்னு சொன்னேன். அன்அபிஷியலா சொன்ன ரெக்கார்ட்லாம் பரவலா இருக்கு. அதனால தயவு செஞ்சு சொல்றது என்னன்னா, பியூர் வாட்டர்ல ஃபிஷ் வில் நாட் சர்வைவ்னு சொல்லுவாங்க. ஒரு தங்கம் வந்து தங்கத்தை அப்படியே நேரடியா சொக்க தங்கமா எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் இம்பியூரிட்டி, அந்த இம்பியூரிட்டியை பார்த்தோம்னா அதை ஒரு காரணமா சொல்லி நம்ம செய்யலன்னா மிகப்பெரிய லஞ்ச 4 லட்சம் கோடி ஊழல் செய்ததாக புகார் சுமத்தப்பட்ட ஒரு கட்சியை மீண்டும் கொண்டு வரதுக்கு மக்களும் விரும்பல, அந்த கட்சியும் விரும்பாது. சரி, அதே ஊழல்வாதிகள்னு சொன்ன விஜயபாஸ்கர் தானே இன்னைக்கு கூட இருக்கிறாங்க 2 பேரும். அதான் நான் தானே சொன்னேன் சார். என்ன சொன்னீங்க? தூய கட்சி, தூய கட்சி சார். அது விட்டுருவேன் சார். அவர் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தலைவரை தவிர, குற்றம் சுமத்தப்பட்ட தலைவரை தவிர நிரூபிக்கவில்லை. நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் தூக்கி எறிய. சரி, திமுகல ஊழல் குற்றச்சாட்டுல நிரூபிக்கப்பட்ட யாராவது சொல்லுங்க. விஞ்ஞான முறை ஊழல் சொல்லியிருக்காங்க. நிரூபிக்கப்பட்டதை சொல்லுங்க. அதான் தலைவா விஞ்ஞான முறை ஊழல் சொல்லி இல்லங்க. அப்படி அப்படி நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்றவர்கள் சொல்லுங்க யாராவது. இல்ல, அந்த மாதிரி பார்த்தா உலகத்துக்கே தெரியும், சொல்லுங்க, மக்களுக்கே தெரியும். சொல்லுங்க. உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. யாரு? அப்பயே உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. நான் என்ன கேட்கிறேன், சட்டப்படி நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நீங்க 2 விஜயபாஸ்கர்களுக்கும் அவங்க மேல குற்றம் தான் சாட்டப்பட்டிருக்கு, அதனால அவங்க மேல எந்த சிக்கலும் இல்ல, சேர்ந்துக்கலாம் சொல்றீங்கல்ல. இப்ப அதே மாதிரி திமுக மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்றீங்கல்ல. இருங்க நான் முடிச்சிடுறேன். சில விஷயத்துல குழப்பாதீங்க இருங்க. திமுக மேல ஊழல் சொத்து குவிப்பு குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா அதனால சட்டப்படி தண்டனை பெற்றவர்கள் யார் இருக்கிறா? அதுதான் பதில் சொல்றேன் தலைவா. யாரு? விஞ்ஞான முறை ஊழல் சொல்றேன். ஏங்க, நான் தண்டனை பெற்றவர்கள் யாருன்னு கேக்குறேன். அப்படி பார்த்தா அவங்களும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் லிஸ்ட்ல மட்டும் தானே வருவாங்க. அப்புறம் எப்படி நீங்க ஊழல் சக்தின்னு சொல்றீங்க? நான் ஊழல் சக்தின்னு சொல்றது காரணம், நேரடியா நம்ம அத்தனை நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டோம். எந்த அளவுல இந்த குடும்பம் இருந்தது, எந்த பொருளாதாரத்தில் இருந்தாங்க, இப்ப இந்த பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி என்ன, அதெல்லாம் அதுதாங்க நானும் கேக்குறேன். ஒரு பேரன் வந்து இல்லங்க, நான் என்ன கேக்குறேன், இல்ல நீங்க தாராளமா கேட்கலாம். மேஜரான உடனே ஒரு படத்தை எடுக்கிறது, தயாரிப்பு செய்யற அளவுக்கு எப்படி படம் வந்தது? பத்மநாபன், நீங்க தாராளமா விமர்சிங்க, பிரச்சனை இல்ல. விஜயபாஸ்கர்களுக்கு ஒரு அளவுகோலும் திமுகவுக்கு ஒரு அளவுகோலும் வைக்கிறீங்களான்னு மட்டும் தான் நான் கேக்குறேன். அந்த மாதிரி அளவுகோலே சொல்லல. நீங்க சொல்றது ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டேன். சில விஷயங்களை செய்வதற்கு சில காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டும். அதில் இதில் அடங்கும். அதே சமயத்தில் அவர்கள் நிரூபிக்கப்பட்டால் ஆட்சி போனாலும் பரவாயில்ல தூக்கி எறியப்படுவார்கள். இந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். சரி, பார்க்கலாம். ஆட்சி அப்படியே கவிழ்ந்தாலும் 234 தொகுதியிலும் இந்த கூட்டணி தான் வரும். அது இன்னும் விளைவு ரொம்ப மோசமாயிடும். அதை புரிஞ்சு பேசுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, புலம்பலுடைய உச்ச விரக்திக்கு போயிட்டாரு. என்னென்னமோ சொல்றாரு. தயவு செஞ்சு இனிமே எதிர்காலம் இல்லாத ஒரு கட்சி எது என்று சொன்னால், இனிமே உங்க சகாப்தம் லஞ்ச ஊழல் ஆட்சின்றது முத்திர குத்தியாச்சு சார். 8 கோடி மக்கள் வேற வாய்ப்பு இல்லாம மாத்தி வந்திருந்தீங்க. இப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்த்துட்டீங்க. அது மக்கள் அதையும் பாக்குறாங்க. எந்த மதவாதம் பேசுறீங்களோ அந்த மதவாதத்துக்கு ஏத்தாப்புல இருக்கிற பிஜேபியும் ஏத்துக்கிற நிலைக்கு நீங்க வந்துட்டீங்க. இனிமே ஒருபோதும் மக்கள் உங்களை அங்கீகரிக்க மாட்டார்கள். வருகின்ற தேர்தலிலும் தாவேகானுடைய கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்ற சமிக்கை அனைத்து மக்களுக்கும் தெரியும், அனைத்து கட்சிகளுக்கும் தெரியும். அது தெரிந்த காரணத்தினால்தான் அனைவரும் அந்த இனிப்பை நோக்கி ஈகல் பறப்பது போல அத்தனை பேரும் தாவேகா நோக்கி வருகின்றார்கள் என்பதுதான் என்னுடைய இறுதி.